நம்ம வானதி சோழனை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அங்க வாடகை காசு வாங்கறதுக்காக அவர் காலில் விழுந்ததை எல்லாரும் முன்னாடியும் முக்கியமா நம்ம நிலா முன்னாடி சொல்லிக்கிட்டு சிரிக்கிறாங்க. நான் கூட சோழனை ரொம்ப வீராப்பான ஆளு, அவர் போய் போலீஸ் கேஸ்ன்னு சிக்கிருவாரு, நம்ம போனா அவரோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலான்னு நான் நினைச்சு போனேன். அங்க போய் பார்த்தா வேற மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. காலை பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க போனா போகுது, பணத்தை பிடிடா சாமி, என் காலை விடுடான்னு சொல்லிட்டாங்க. சேச்சே, சோழன் இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு நல்ல இருந்த குடும்பத்துல கும்மி அடிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால வானதி செஞ்சது ரொம்ப தப்பு. யாரா இருந்தாலும் தான் புருஷன் மத்தவங்க முன்னாடி கெத்தா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதை விட்டுட்டு மத்தவங்க காலில் விழுந்து கெஞ்சுற அளவு இருக்க கூடாது அப்படின்னு எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம நிலாவும் நினைச்சிருக்காங்க. இங்க வானதி சொல்லிக்கிட்டு சிரிச்சதை அவர் ஆங்கள தாங்கிக்கவே முடியல. நேரா ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சோழனுக்கு கால் பண்ணி, சோழா எங்க இருக்க, இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேட்டதும், நிலா வந்துகிட்டே இருக்கேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, கடையில இருந்து எதுவும் வாங்கிட்டு வரட்டான் அப்படின்னதும், நீ ஒன்னும் வாங்கிட்டு வர வேணாம், நீ வந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நிலா, உன் வாய்ஸ் என்னமோ அழுகிற மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்ல சோழா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நிலா போனை கட் பண்ணிடுறாங்க. சோழனுக்கு மனசே இல்ல, நிலாவுக்காக தானே நம்ம இத்தனையும் செய்யறோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேகமா வராங்க. வேகமா வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு டிவி எடுத்துக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. அப்ப இங்க சேரன் கேக்குறாரு, டேய் ஏண்டா அட்வான்ஸ் பணம் வாங்குறதுக்காக அவங்க காலையே விழுந்துட்டியாமே அப்படின்னு சொன்னதும், ஆமா அப்புறம் பின்ன அட்வான்ஸ் பணம் கொடுக்கறது இல்லையா, நானும் கேட்டு கேட்டு பார்த்தேன், அவங்க கொடுக்கல, அதனாலதான் சட்டுன்னு காலில் விழுந்துட்டேன். அதை வந்து வானதி எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டா. நிலா பாவம், சொன்ன உடனே மூஞ்சி தொங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவளுக்கு அறிவே இருக்காது, என்னன்னே பண்றது. நிலா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா, மறுபடியும் போய் சண்டை இழுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனா நல்லாவா இருக்கு. அவ என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம்குள்ள போறாங்க. போனா நிலா கீழே குனிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இத பார்த்த சோழன் நிலாவோட கால் அடியில நின்னுகிட்டு, நிலா என்ன நிலா, ஏன் நிலா அழுகிற அப்படின்னதும், சோழா நீ பண்ணது எதுவும் எனக்கு தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா, அங்க வானதி வந்து சொல்லிக்கிட்டு அவ்வளவு கீழ்த்தனமா உன்னை பேசுறா, அவ பேசும்போது ஒரு பொண்டாட்டியா நான் பாத்துக்கிட்டு அதை ரசிப்பேன்னு நீ நினைக்கிறியா, என் புருஷன் 4 பேர் முன்னாடி கெத்தா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பனே தவிர மத்தபடி ஒருத்தவங்க கிட்ட கூணு கும்பிடு போட்டுக்கிட்டு வேலை செய்யணும்னு எந்த பொண்ணாச்சும் நினைக்குமா. எங்க அப்பா அம்மா முன்னாடியே உன்னை விட்டு கொடுக்காம உன்னை ஒரு பெரிய ஆளை ஆக்கி காட்டணும்ன்ற ஒரு கௌரவத்தோட நான் இருக்கேன். ஆனா அவ வந்து பேசி சிரிச்சது எனக்கு அவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு. எதுக்காக நீ போய் காலில் விழுகிற, என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, பணத்தை கொடுக்கல அதனாலதான் நான் புரிஞ்சிருப்பேன். அதை விட்டுட்டு நீ காலில் விழுந்துதான் அந்த பணத்தை வாங்கிட்டு வரணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல நிலா, சோழா அப்படின்னு சொல்றாங்க. நிலா இப்ப அதனால என்ன, நம்ம பணம் நம்ம கைக்கு வந்துருச்சுல, நீ ஒன்னும் கவலைப்படாத. அது எப்படி கவலைப்படாம இருக்க முடியும், என் புருஷன் நீ உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா நீ மட்டும்தான் என் மேல உண்மையான லவ் வச்சிருக்கியா, நான் அதை விட மொத்தமா உன் மேல லவ் காட்டுறேன், அந்த அளவுக்கு உன் மேல எனக்கு லவ் இருக்கு, நீ எனக்கு வேணும் சோழா, புரிஞ்சுக்க சோழா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. நிலா அழுததை பார்த்ததுமேனு சோழனுக்கு இங்க அழுக தாங்க முடியல. நிலா நான் உனக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு, நீ சொன்னல நம்ம வீடு பிடிக்கல மாத்தணும்னு, அதனால ஓடி ஓடி உழைக்கிறது உனக்காக தான். நீ இப்படி கண்ணீர் விட்டனா நான் என்ன நினைப்பேன், என் பொண்டாட்டிய நான் நல்லா பாத்துக்கலையும் நினைப்பேன். நீ எனி டைம் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நீ கெத்தா இருக்கணும், அதை விட்டுட்டு அவளா பார்த்து சிரிக்கிற அளவு நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் அவங்களோட லவ்வை ஷேர் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்லி அழுதுகிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு அவங்களே ஆறுதலா இருந்துக்கிறாங்க. அப்புறமா தான் இங்க சோழன் வந்து நிலாவை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி வெளியே கூட்டிட்டு வந்து டிவியை காட்டுறாங்க. பரவாயில்ல, அந்த காசை வீண் பண்ணாம டிவி வாங்கியிருக்க அப்படின்னு சந்தோஷமா இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா சேரனுக்கு அப்பதான் உசுரே வருது. எங்க தான் தம்பி பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்படுவாளோ அப்படின்னு நினைச்சு. அதுக்கப்புறம் பாண்டி அங்க இருந்து வராங்க. வந்த உடனே பாண்டிய தனியா கூட்டிட்டு போய், இங்க நம்ம சோழன் பாத்தீங்கன்னா, ஏண்டா கொஞ்ச நாச்சும் அறிவு இருக்காடா, நான் உன்னை வர சொன்னேன், எதுக்காக வர சொன்னேன்,
ஆனா நீ அவளை கூட்டிட்டு வந்து உன் அண்ணன் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டீங்க. நீங்க 2 பேரும், நீங்க புருஷனும் பொண்டாட்டியும் 2 பேரும் சேர்ந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சீங்க, பரவாயில்ல. நீங்க மனசார நீங்க என்ன நினைச்சீங்களோ அது செஞ்சுட்டீங்கல்ல, இப்ப நீங்க நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் ரொம்பவே கோவப்படுறாரு. டேய் சோழா, நான் ஒன்றும் பண்ணல, அவ தெரியாம அதை சொல்லிட்டா, அதுக்கு அவ என்னடா அது தெரியாம இப்ப நீ மற்றவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு கூனி குறுகி நிற்கும் போது அவ இப்படிதான் பார்த்து ரசிப்பாளா, இல்ல மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு சிரிப்பாளா? இல்லைல்ல, அது ரொம்ப அவமானமாகவும் அசிங்கமாகவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நான்னா ஒன்று மற்றவங்கன்னா ஒன்றா? இப்போ உன் பொண்டாட்டி எப்படியும் நிலா என்னை அசிங்கப்படுத்தணும், அவன் முன்னாடி நான் கேவலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவள் செக்கு வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கா. வானதியை பற்றி எனக்கு என்ன தெரியாத நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறேன்னு கோச்சுக்காது. நிலானாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் உன் பொண்டாட்டி இருக்காளே வானதி, அவள் கடைசி வரைக்கும் நம்ம அசிங்கப்பட்டு நிற்கணும், இவங்க 2 பேரும் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு ரொம்பவே கேவலமாக நினைப்பா. அவளை வந்து நம்ம இங்கே வச்சிருக்கிறது செட் ஆகாது, உனக்கு அவள் தான் கண்டிப்பாக வேணுமா, நீ அவளை தான் கல்யாணம் பண்ணியே தீரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேச்சே, அப்படியெல்லாம் இல்லை, அப்போ இருந்து சொல்லி வச்சிட்டோம், அதனால அவளை கல்யாணம் பண்ணலான் இருக்கேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம பாண்டி சொல்கிறாங்க. டே, அவள் வேணாண்டா, அவள் வந்தா நம்ம 4 பேரும் 4 மூளைக்கு போயிடுவோம், நம்ம 4 பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது அப்பாவோட ஆசை அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோழன் சொல்கிறது சரிதான் அப்படின்னா மறக்காமல் இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள்.